உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை பத்திரிகையாளர் வெற்றியிடம் கேட்கலாம். சார் வணக்கம். தற்பொழுது மற்ற நடிகர்களே இருக்காங்க, அவங்கள விட தனுஷ் மட்டும் பத்தி பேச என்ன சார் காரணம்? இல்லை, இப்போதான் இந்த மீட்டிங் வந்து இவங்க ஃபார்ம் பண்ணி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து அன்அஃபிஷியலாக சில நடிகர்கள்னு மட்டும் தகவல் வந்துட்டு இருந்தது. இப்போ என்ன சூழ்நிலைன்னு தெரியல. இப்போ அவருடைய பேரை மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் சொல்லியிருக்காங்க அவங்க. இதுக்கப்புறம் இது வந்து அவங்க இது சம்பந்தமாக நடிகர் சங்கம் கிட்ட பேசுவாங்க, அப்புறம் அவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இப்போ இடையில இந்த கூட்டமைப்புங்கிறது கொஞ்சம் ஆக்டிவ் இல்லாமல் இருந்தாங்க, இப்போ திரும்ப ஆக்டிவுக்கு வந்திருக்காங்க. சில இஷ்யூஸ்லாம் தொடர்ந்து வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஆஃப்டர் கொரோனாவே பார்த்தீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து வசூல் வந்து படங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 200-250 படம் வந்ததுன்னா ஒரு 5-6 படங்கள் மட்டும்தான் பெரிய அளவில் வெற்றி பெறுது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில வந்து ஓடிடியோட தாக்கமும் மக்கள் கிட்ட அதிகமா இருக்கு. தியேட்டருக்கு வரக்கூடிய மக்கள் வந்து ரொம்பவே குறைஞ்சிட்டாங்க. இப்ப பெரிய படங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா இந்தியன் 2 மாதிரியான பெரிய படங்களுக்கு கூட ரசிகர்களுடைய வருகை வந்து குறைவா இருக்கு. ஸோ அதனால அவங்க ஓடிடி ரிலீஸ் வந்து சிலர்லாம் 4 வாரங்களுக்குள்ள பண்ணிடுறாங்க, அதை 8 வாரங்களுக்கு மாத்தணும்னு ஒரு தீர்மானம் அதுல பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சில சிக்கலுக்குரிய நடிகர்கள் பத்தி அவங்க வந்து அதுல முன் வச்சிருக்காங்க. இது அவ்வப்போது இது மாதிரி வந்து தயாரிப்பாளர் சங்கத்துல மீட்டிங் நடக்கும், இதை பத்தி பேசுவாங்க, சம்பந்தப்பட்டவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரும். இப்ப ஏற்கனவே வந்து ஒரு சமீபத்துல இது மாதிரிதான் இந்த கவுன்சில் இது மாதிரி முடிவு எடுத்திருக்காங்கன்னு செய்திகள் வந்தது. பட் அப்போ யாரையும் மென்ஷன் பண்ணல. ஒரு 4-5 நடிகர்கள், டாப் நடிகர்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. கடந்த வாரம் வந்து முன்னாள் தயாரிப்பாளர் சங்க தலைவரும் அப்புறம் தற்போதைய நடிகர் சங்க செயலருமான விஷால் பத்தி அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப அடுத்து தனுஷ் பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து மற்ற நடிகர்கள், அவங்க ஏற்கனவே வதந்திகளா வந்துட்டு இருந்த அந்த மற்ற நடிகர்கள் பெயர்கள் வந்து வெளியே வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நடிகர்கள் பிரச்சனை போது நடிகர் சங்கத்தை நோக்கி தானே போவாங்க. ஸோ இது சம்பந்தமா நடிகர் சங்கம் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் தகவல்களையும் இங்கே பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு வெற்றி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப்பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.